என்னடா? சொல்லு அம்மா கிட்ட. என்னால சொல்ல முடியாது, நீ சொல்லு. பரவாயில்ல சொல்லு, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. டேய், அம்மா கிட்ட என்னால திட்டு வாங்க முடியாது, போ. என்னடா சொல்லணும்? வாயை மூடு, எனக்கு தெரியும். என்கிட்ட வரவல்ல, அப்ப பாத்துக்கிறேன். வாயை மூடு. ஏய், சாப்பிடுங்க. ஐயோ, சொல்லு சீக்கிரம். மாட்டி விட்டுறாதடா, வாயை மூடு. அகில், உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடா நம்ம தேசத்துல பேச்சு சுதந்திரம்னு ஒன்று இருக்கு. என்னடா சொல்ற? இங்கிலீஷ்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. தெரியும், சொல்லு. அப்புறம் என்னடா, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ தைரியமா சொல்லு. எப்படி பேசுறது? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லம்மா. தோ இவதான் ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. ஐயோ அம்மா, நான் இல்லம்மா. டேய், இது கூட என் தலையை உருட்டுற? நானும் எதுவும் சொல்லலம்மா. எனக்கு பிடிக்காத எதையோ பேச வரீங்க. அம்மா, கேட்கறதுக்கு முன்னாடி எப்படிம்மா பிடிக்காத விஷயம் முடிவுக்கு வரீங்க? அவன் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு பிடிக்காததை யாராவது பேச வந்தாங்கன்னா என்னால ஈஸியா ஸ்மெல் பண்ண முடியும். யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், அமைதியா சாப்பிடுங்க. டேய், அம்மாவை விடு, எனக்கு தெரிஞ்சுக்கணும். எனக்கு சொல்லு, என்ன விஷயம்? தோ அக்கா அஞ்சலியை பக்கம் கூட்டு போக மாட்டேன்னு வந்ததுல இருந்து தொலை பண்ணிட்டே இருக்கா. டேய், என்ன இப்படி பண்ற? ஆமா சித்தி, எனக்கும் அந்த புளிய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எப்பயாச்சும் கூட்டு போக மாட்டேன்னு என்ன கேட்டு கேட்டு சாவடிக்கிறாமா. நான் என்னம்மா பண்றது? அம்மா, நான் இல்லம்மா. இவன் தான் என் ஃபியான்ஸை பார்க்க வர மாட்டியான்னு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன. அம்மா கிட்ட பெர்மிஷன் கேளுன்னு அப்பத்துல இருந்து ரொம்ப ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ ரெண்டு பேர் சொல்றதுல யார் சொல்றது கரெக்ட்? ஸ்ருதி சொல்றதுதான் கரெக்ட். இவன் தான் அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்றான். இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இது நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்குன்னு ஒரு தகுதியும் தராதரமும் இருக்கு. அந்த வீட்டுல நேர்ல போய் பார்த்து கௌரவப்படுத்துற அளவுக்கு அஞ்சலியை தவிர வேற யாரும் இல்ல. சித்தி, அஞ்சலி தானே பார்க்க போறோம். அஞ்சலியை மட்டும் பாத்துட்டு வந்துருவோமே. அறிவு, நான் பேசும்போது யார் குறுக்க பேசினாலும் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பெரியவனே, அதுக்கு என்ன வார்த்தை சொன்னீங்க? ஃப்ரீடம் ஆஃப் என்ன? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸ்பீச். அதான் இந்த வீட்ல கிடையவே கிடையாது. அங்க போறது அவ்வளவு நல்லதும் இல்ல, அதை நான் விரும்பவும் இல்ல. அண்ணே பாருண்ணே, அம்மாவை எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தடுக்கிறதே வேலையை வச்சிருக்காங்க. அம்மா காரணம் சொல்லடா. நான் நம்ம கௌரவத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா அதை அட்வான்டேஜா பயன்படுத்திக்குவா அந்த அஞ்சலியோட அம்மா. வெட்டி எடுக்கிற வைரம் நமக்கு முக்கியம்தான். அதே சமயம் அந்த சுரங்கத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம மேல படாம பாத்துக்கணும். வீட்டு நாயா இருந்தாலும் நம்ம விருப்பப்படி வாலாட்டணும்னு நினைக்கிறவ தான் நான். இப்ப சொல்லு, நம்ம தகுதியை விட்டு ஒரு படி இறங்கி நாம அந்த வீட்டுக்கு போகணுமா? நல்ல வேலை நமக்கு ஆள் இல்ல. இல்லனா ஆளு ட்ரெயின் பண்றதுக்குள்ள நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். அம்மா, ம், நீங்க சொல்ற கருத்து கரெக்ட்னே வச்சுக்கலாமா? அஞ்சலியோட அப்பா அம்மா, அவங்களுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் போறாங்க, பாக்குறாங்க, வந்துட்டே இருக்காங்க. அம்மா, பாவமா ஸ்ருதி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கால, கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல? ஆமாம்மா, ப்ளீஸ்மா. அம்மா, இப்பெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் நிச்சயமானாலே ஜோடியா ஊர் சுத்துறாங்க. இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. போய் பார்த்துட்டு வரட்டுமா? அம்மா, ஒரு தடவை பார்த்துட்டு வரோமே. ஏன் நீ அந்த போட்டோல பார்க்கல? பார்த்தம்மா, ஆனா
போட்டோல பாக்குறத விட நேர்ல பாக்குற மாதிரி இருக்காதுல்ல. ஆமாமா, நேர்ல பாக்குற மாதிரி இருக்காதுல்ல. ப்ளீஸ்மா. அம்மா, நாங்க காஃபி கூட சாப்பிட மாட்டோம். நாங்க காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆமாம்மா, அப்படியே சொல்லிடுறோமா. எப்படி போறோமோ அப்படியே வந்துடுறோம். ஓகே. ம் சரி, போயிட்டு வாங்க. ஆ அப்படியே நிச்சயதார்த்தத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி நாளைக்கு அவங்கள வர சொல்லிடுங்க. சரிம்மா. தேங்க்ஸ்க்கா. ஹலோ, பெர்மிஷன் கொடுத்தது நான்பா. அம்மா, சப்போர்ட் பண்ணது நானு. ம் பேசும்போது சொல்ல வந்தது சொல்ல முடியாம தவிச்சது நான். இங்க எல்லாருக்கும் நடுவுல நசுங்கி போடுறது நான். எல்லாரும் சாப்பிடுங்க. அண்ணா, நீ என் கூட வாயேன். நம்ம எல்லாரையும் அஞ்சலி பார்த்தானா சர்ப்ரைஸ் ஆவால. டேய் இல்லடா, நாளைக்கு ரொம்ப மேஜர் சர்ஜரிடா. என்னால சத்தியமா வர முடியாது. நீ போயிட்டு வா. சமூகம் உத்தரவு கொடுத்தா நானும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவேன். போகாதன்னா கேட்கவா போற? போய் தோலை. தேங்க்ஸ் சித்தி. அம்மா, நானும் பெரிய மாமா மாதிரி வர முடியாது. ஏன்டா செல்லக்குட்டி, பெரிய மாமாவோட போய் சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ண போறியா? இல்ல, நான் இந்த ஊருக்கு வந்ததே பாட்டியை பார்க்க தான். வந்ததுல இருந்து பாட்டி கூட பேசவே முடியல. அதான் நான் வரல. நீங்களா போயிட்டு வாங்க. நான் பாட்டி கூட உட்காந்து கதை பேசிட்டே இருக்க போறேன். கதையா? எனக்கு டைம் இல்ல. நாளைக்கு கம்பெனில போர்ட் மீட்டிங் இருக்கு. ப்ளீஸ் பாட்டி. ஸ்ருதி, உன் பொண்ணுக்கு புரியுற மாதிரி எனக்கு டைம் இல்லைன்னு அவளுக்கு எடுத்து சொல்லு. யாழினி கண்ணு, பாட்டிமாக்கு நிறைய வேலை இருக்குல்ல. நாளைக்கு நாம சின்னத்திய பார்க்க போலாம். பாட்டிமாக்கு கதையே தெரியாது, எனக்கு நிறைய கதை தெரியும். நான் சொல்றேன். காட் ப்ராமிஸா? ப்ராமிஸா. அப்படின்னா எனக்கு ஓகே. நாளைக்கு நம்ம சின்னத்தையை பார்க்க போலாம். ஏ ஐயோ 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 ஐயோ, இவ்ளோ பெரிய வீட்டை எழுதி கொடுத்தாங்க. இந்த வீட்டை மட்டும் எனக்கு எழுதி கொடுத்திருந்தாங்கன்னா 8-10 மாப்பிள்ளை எக்ஸ்ட்ராவா வந்திருப்பாங்க. ஏய், சும்மா இருடி. சி போடா. ஏய், அவ வீட்ல இருப்பாளா? அவ கண்டிப்பா இருப்பா. பாப்போம் பாப்போம். ஏய், சின்னத்த வீடா இது? ஆமாண்டா செல்லம், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. டேய், நீ அவளுக்கு ஃபோன் பண்ணியா? பரவாயில்லக்கா, இவங்க ஒன்றும் விஐபி இல்ல. அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கா? அஞ்சலிக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும், அவ்வளவுதான். வா போலாம். என் பாக்கில யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. நானே அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் மீட் பண்றது இல்ல. ம், ம். டேய், எனக்கு என்னமோ எந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு போறதா சரின்னு படுதுடா. அதனால எனக்கு இப்ப ஃபோன் பண்ணிடலாம். ஆமாண்டா, நல்லா இருக்கு. வீட்டு வாசல்ல இருந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களா? சர்ப்ரைஸ் மட்டும் இல்லக்கா, ஒரு த்ரில்லாவும் இருக்குல்ல. த்ரில்லா காட்டுற மூஞ்ச பாரு. முதல்ல போன போடு. பாரதி, என் மனசு உசுரும் உனக்காக ஏங்கிட்டு இருக்கு. இந்த வீட்டுக்கு எப்படா மாப்பிள்ளையா வரப்போற? ஐயோ, ஏன் தான் என்ன இப்படி டார்ச்சர் பண்றானோ? இந்த ஆர்வக்கோளாறு எப்பதான் அடங்க போறானோ? நேரங்காலம் இல்லாம என் லவ் மூட ஸ்பாயில் பண்றான். ஹலோ. ஏய் அஞ்சலி, வீட்ல இருக்கியா? இல்ல, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். வெளியே இருக்கியா? வீட்டுக்கு எப்போ வருவ? வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆகுமே. நீங்க முன்னாடியே ஃபோன் பண்ணிருந்தா வீட்லயே இருந்திருப்பேன். ஓ அப்படியா?
இல்ல உன் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன். நான் அக்கா எல்லாருமே உன்னை பார்க்க வந்திருக்கோம். வீட்டு முன்னாடியா? முதல்ல சொல்லிருக்கலாம்ல. சரி விடு அஞ்சலி, நீ வெளியே போயிருப்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல. சரி ஓகே பாய். என்னடா அஞ்சலி இல்லையா? ஆமாக்கா, நீ சொன்ன மாதிரியே ஃபோன் போட்டு வந்திருக்கலாம் போல. அஷோ, சரி இப்ப என்ன பண்றது? அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு போலாமா? அது அவசியமா? நம்ம அஞ்சலியை பக்கம் தானே வந்தோம். டேய், இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி போறது நல்லா இருக்காது. வா, அவங்கள பார்த்துட்டு போலாம். சரி வாங்க. டோரை கூட மூடாம போறாங்க பாரு. ச்சே. ஏய், எங்க ஓடுற? பொறுமையா போ. ஐயோ, ஏய் எந்திரடினா அங்க பாரு, மாப்பிள்ள வராரு. அவங்க பார்வைக்கு நீ இந்த வீட்டு வேலைக்காரி, அத மனசுல வச்சுக்க. இங்க பாரு, அவங்க முன்னாடி சித்தி கித்தின்னு கூப்பிட்டு தொலைக்காத. என்னங்கம்மா, இந்தாங்கம்மா அம்மான்னு சொல்லி பழகு. என்ன புரிஞ்சதா? தேங்க்ஸ்மா. என்னடி பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க? இப்பயாவது அம்மானை கூப்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே. ஐயே, ரொம்ப பொங்காத. போய் ஸ்வீட் பலகாரம்லாம் எடுத்து வை. வர்றவங்களுக்கு எதிர வந்து நின்னுட்டு இருக்காத. போ போ. சரி வாங்க வாங்க. வாங்க மாப்ள, அத்தை. எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் அத்தை. இவங்க இது என் அக்கா ஸ்ருதி. அக்காவோட வாங்க, பொண்ணு வாங்க. யாழ். உட்காருங்க. ஆ, நீங்க உட்காருங்க நீங்க மாப்ள. உட்காருங்க. குட்டி பாப்பா, யார பார்க்க வந்திருக்கீங்க? சின்னத்தைய பார்க்க வந்திருக்கேன். சின்னத்தைய பார்க்க வந்தீங்களா? ஆமா அத்தை. ஓ சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் அஞ்சலி கூட சொல்லாம வந்தோம். அதனால என்ன தம்பி, இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணுமாலும் வரலாம். இருங்க, அஞ்சலியை கூப்பிடுறேன். அஞ்சலி, அஞ்சலி, நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. அஞ்சலி, இங்க பாரு யார் வந்திருக்கான்னு. இருங்க, ஒரு நிமிஷம் கூப்பிட்டு வந்து. அஞ்சலி, ஏய் அஞ்சலி. ஏய், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதுல விழுகல. சைரன் சத்தம் மாதிரி காதுல கொய்யன்னு பேர் கேட்டுட்டே தான் இருக்குமா. அப்போ ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல. படி ஏறி வர்றது வரை சத்தம் இல்லாம இருப்பியா? ஏம்மா இப்படி கத்திட்டே இருக்க? உன்னை பாக்குறதுக்கு மாப்பிள்ள அவங்க அக்காலாம் வந்திருக்காங்கடி. அம்மா, நான் வீட்ல இருக்கிறது சொல்லிட்டியா? ஆ, சொல்லிட்டேன். ஏம்மா சொன்ன? ஏன்? அம்மா, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுமா. பிரச்சனையா? என்னடி? அம்மா, அவன் சும்மா சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காம்மா. மாப்பிள்ள என்ன போன் அடிச்சு பேசதான் செய்வாரு, அதுக்கு நீ என்னடி செஞ்ச? அவர் ஃபோன் பண்ணாரு. சரி, ம், நான் வீட்ல இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இப்ப மாப்பிள்ளைக்கு என்னடி பதில் சொல்றது? ஐயோ, இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியலையே. என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல.
ஹாய். வந்து நீங்க இந்த வெக்கம் அழகா இருக்கு. நீங்க யாருன்னு தெரிஞ்சா இன்னும் அழகா இருக்கும். பேரு அறிவுமணி, சௌந்தர்யாவோட அக்கா பொண்ணு. அப்போ மாப்பிள்ளையோட அக்காவா நீங்க? ஐயோ, அதுக்குன்னு அவ்வளோ பெரிய அக்காலாம் இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. வாவ், நைஸ் நைஸ். எனக்கு கூட இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. நீங்க என்ன அறிவுனே கூப்பிடுங்க. அறிவு அறிவு, நைஸ் நேம். அவன் ஏன் வெளியே இப்படியே நின்னுட்டீங்க? அஞ்சலி பார்க்க வந்தோம். எல்லாருமே உள்ள போயிட்டாங்க. உங்க கார் வரத பார்த்தேன். கார்ல இருந்து நீங்க ஸ்டைலா இறங்குனத பார்த்தேன். ஓஹோ, என் மனசும் காலும் அப்படியே நகராம எங்க நின்னுச்சு. ஏன் தெரியலையே. உங்களை பார்த்ததும் என் கண்ணு அப்படியே படபடா அடிக்குது. என் மனசு துப்பு துப்பு துப்புட்டு அடிக்குது. கை கால்லாம் நடுங்குது. பாருங்க. ஆமாங்க, ஆமா. ஏங்க, நான் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாவா இருக்கேன். அழகா இருக்கிறதால இவ்ளோ ஃபீல் ஆகுது. முத என் வாழ்க்கையில வெக்கத்துக்கு வெல்கம் சொல்லிருக்கேன். அது உங்களால. ஐயோ, மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணுதே. உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. நான் அஞ்சலியோட தாய் மாமா. மிஸ் சென்னையோட முறை மாப்பிள்ளையா இருந்தோம். அந்த பெருமையெல்லாம் கொஞ்சம் கூட தலைக்கே ஏத்திக்காம இயல்பாக எளிமையாக வாழும் ஒரு இளைஞன். ரொம்ப அழகா பேசுறீங்க. ஓ, வெளிப்படையா சொல்றதுன்னா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரகசியமா சொல்றதுன்னா நான் உங்களை ரசிக்கிறேன். ஆத்மாத்மா சொல்றதுன்னா ஐ லவ் யூ. உங்களுக்கு உடனே ஓகே சொல்லணும்னு தான் தோணுது. ஆனா ஆனா I am in a relationship. Sorry, I am already committed. கண்ணம்மா மேல நான் வச்சிருக்கிற காதல் நேர்மையானது. சாரி. ஏன் அங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. விட்ட இடத்துல நிக்கிறதுக்கு நான் 96 ராம் இல்லை. இப்படி போறேனோ அப்படியே திரும்பி வருவேன். இந்த கணபதியை வழிக்கு கொண்டு வருவேன். அறிவு, உள்ள வாங்க. நான் ரிலேஷன்ஷிப்னு சொன்னதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லா காதலும் பார்த்தோன்னே வரணும்னு அவசியம் இல்ல. எல்லா காதலும் கேட்டோடனே அக்செப்ட் பண்ணணும்னு அவசியமும் இல்ல. நீங்க குட்ஸ் ரயில் மாதிரி மெதுவா வந்து சேர்ந்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உள்ள வந்து எதையும் காட்டிக்க வேண்டாம். நம்ம பேசினது நமக்குள்ள இப்படியே ரகசியமா இருக்கட்டும். உள்ள போலாம். வாங்க. அடடடடடே, வாங்க வாங்க வாங்க. அட வாங்க சின்ன மாப்பிள்ள. என்ன நீங்க அடிக்கடி வந்து போவீங்கன்னு நினைச்சா டூ லேட். கண்டிப்பா இருக்கீங்களா இல்ல கட்டுப்பாடா இருக்கீங்களான்னே தெரியல. அதான் வந்துட்டோம்ல, இனி அடிக்கடி வருவோம். கவலையே படாதீங்க. சரி, அது வந்து நீங்க பேசிக்கிட்டே இருங்க. அஞ்சலி மேக்கப் கிட்ட வாங்கிட்டு வர சொன்னா இதோ கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் ஜிஜிகச்சிக்கோ, இதோ வந்துடுறேன். ஏண்டா நல்லா கேட்டியா?
அவ வீட்ல இல்லைன்னு தானே சொன்னா. ஆமாக்கா, வர லேட் ஆகுன்னு வேற சொன்னாலே. நம்ம வந்திருக்கன்னு தெரிஞ்சும் வெளியில இருக்கன்னு சொல்றானா? இது ஏதோ சரியா படல. இல்லக்கா, இவங்களுக்கு அஞ்சலி வெளியே போனது யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ வேணா இப்ப பாரு, அவ வீட்ல இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நிக்க போறாங்க. அவ ஏக்கா என்கிட்ட போய் சொல்லணும்? அஞ்சலி அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்லக்கா. என்னக்கா என்னாச்சு? நம்ம வெளியில வந்து நின்னு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணோம்ல, அப்ப இல்லன்னு தானே சொன்னா. ஆனா அவங்க அம்மா இப்ப மேலதான் இருக்கா, கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அவங்க மாமா அஞ்சலி மேக்கப் கிட் கேட்டான்னு வாங்கிட்டு போயிருக்காரு.